ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய அணியை கண்டிப்பாக நாங்கள் பழி வாங்குவோம், உங்களை விடமாட்டேன்டா, எங்களுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது. இன்றைக்கி கண்டிப்பாக இலங்கை அணியை வீழ்த்திட்டு நாங்கள் அடுத்து வர போட்டி பங்களாதேஷ் அணியை வீழ்த்தி கண்டிப்பாக இறுதிப் போட்டிக்கு சென்று இந்திய அணி இறுதிப் போட்டிக்கு வந்தால் அவங்கள நாங்கள் பழி வாங்கியே தீர்வோம் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் அணி நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளர் ஷாஹின் ஷா அஃப்ரிடி பார்த்தீங்கன்னா ஓப்பனாக பத்திரிகையாளர் சந்திப்பில் இந்திய அணிக்கு சவால் விட்டு பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்திய அணியை கட்டாயம் நாங்கள் பழி வாங்கியே தீர்வோன்னு சொல்லிட்டு ஓப்பனாக பத்திரிகையாளர் சந்திப்பில் சவால் விட்டு பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, ஷாஹின் ஷா அஃப்ரிடி இப்போது ஸ்ரீலங்கா எதிராக இன்றைக்கி போட்டிக்கு முன்னே பத்திரிகையாளர் சந்திப்பில் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த போட்டி எங்களுக்கு ரொம்ப முக்கியமான போட்டிங்க, கண்டிப்பாக இன்றைக்கி ஸ்ரீலங்காவை நாங்கள் வீழ்த்தி அடுத்து வர பங்களாதேஷ் அணியை வீழ்த்தி கண்டிப்பாக நாங்கள் இறுதிப் போட்டிக்கு செல்வோம். இந்திய அணிக்காண்டி இறுதிப் போட்டிக்கு வந்தால் கண்டிப்பாக நாங்கள் ரிவெஞ்ச் வாங்கி ஆகணுங்க. இந்த தொடரில் பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 முறை தோத்துட்டோம், நிறைய எங்களுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது, நாங்கள் நிறைய ஏமாற்றத்தை சந்திச்சிருக்கோம். கண்டிப்பாக இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு இறுதிப் போட்டிக்கு வந்தாங்கன்னா இந்திய அணியை வீழ்த்தி ஏஷியா கப் எங்கள் நாட்டுக்கு நாங்கள் எடுத்துகிட்டு போவோம். அதை விட எங்களுக்கு பெரிய பெருமை கிடையாது. கண்டிப்பாக நாங்கள் தோற்றதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு ரிவெஞ்ச் இந்த இறுதிப் போட்டியில் நாங்கள் இந்திய அணிக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஷாஹின் ஷா அஃப்ரிடி பார்த்தீங்கன்னா தலைவன் ஓப்பனாகவே பத்திரிகையாளர் சந்திப்பில் சவால் விட்டுருக்காப்புல. ஓகே, பார்க்கலாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு லீக் ஸ்டேஜில் தோத்துட்டீங்க, சூப்பர் 4 தோத்துட்டீங்க, மீண்டும் ஃபைனலுக்கு நீங்கள் வாங்க, வந்தால் கண்டிப்பாக இந்திய அணி கொடுத்து அனுப்புவாங்க தான் சொல்லிட்டு நம்ம சொல்லணுங்க. ஏன்னா போட்டி ஜெயிக்கிறதுக்கு முன்னே ரொம்ப ஓவராக பேசுகிறார் இந்த ஷாஹின் ஷா அஃப்ரிடி. இவர் தான் ப்ரீமியம் ஃபாஸ்ட் பவுலராக பாகிஸ்தான் அணிக்கு ஒரு நட்சத்திர வேக பந்து வீச்சாளர்னு சொல்கிறாங்க. ஆனால் பார்க்கலாங்க எந்த அளவுக்கு இன்றைக்கி முதல்ல ஸ்ரீலங்கா வீழ்த்துறாங்களான்னு சொல்லிட்டு. ஏன்னா ஸ்ரீலங்கா அணி இப்போ பேட்டிங் ஆடிட்டு வந்துட்டுருக்காங்க. இன்றைக்கி ஸ்ரீலங்கா வீழ்த்தணும், அதுக்கடுத்து வரப்போகிற பங்களாதேஷ் வீழ்த்தணும். 2 டீம் ஜெயிச்சா மட்டும்தான் அவங்க இறுதிப் போட்டிக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்திய அணிக்கு நாளைக்கு பங்களாதேஷ் அடித்தா மட்டும் போதும், இறுதிப் போட்டி குவாலிஃபைட் ஆகிடுவாங்க. அதனால் பார்க்கலாங்க, மீண்டும் பாகிஸ்தான் ஃபைனலுக்கு வருதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் வந்தால் கூட ஃபைனலில் நம்மளுக்கு கொஞ்சம் டஃப் கொடுப்பாங்க. பாகிஸ்தான் வந்தால் கப்பு நமக்குன்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு எடுத்துகிட்டு போயிடலாம். ஏன்னா அந்தளவுக்கு பாகிஸ்தான் மீண்டும் வந்தால் இந்திய அணி அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு நிறைய ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா கமலில் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் தான் எனக்கு வரணும், நீங்கள் வந்தால் தான் நாங்கள் ஏஷியா கப் ஈஸியாக ஜெயிக்க முடியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பாகிஸ்தான் அணியை கலாய்ச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. பொறுத்து வந்து பார்க்கலாங்க. ஷாஹின் ஷா அஃப்ரிடி சொன்ன மாதிரி மீண்டும் ஃபைனலுக்கு வராரா, ஏஷியா கப்பில் இந்திய அணியை வீழ்த்துறாரா சொல்லிட்டு நம்ம பொறுத்து வந்து பார்க்கணுங்க. நீங்கள் சொல்லுங்கள், ஷாஹின் ஷா அஃப்ரிடி பேசுறது குறித்து உங்களோட கருத்து என்ன? இவர் சொன்ன மாதிரி இந்திய அணியை மீண்டும் பழி வாங்குவாரா? உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமலில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். மறக்காமல் கமலில் இன்றைக்கி நடக்கிற பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா போட்டியில் யார் வெற்றி பெறுவாங்க, இந்தியா பாகிஸ்தான் மீண்டும் இறுதிப் போட்டி மோதுமா? உங்களோட கருத்து மறக்காமல் கமலில் கொஞ்சம் சொல்லிட்டு போங்க. நன்றி, வணக்கம்.